அதிகாரம் 27 வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 வசனம். ஆமென். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பிள்ளைக்காக? அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, எஸ்பெஷலி பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே செபிக்கும்போது நம்ம கர்த்தர்கிட்ட கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படியே தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இன்னைக்கு என் பிள்ளைக்காக நான் செபிக்க போகிறேன். அது உங்கள் பேரன் பேத்திங்களாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற பாயிண்ட்ஸை கருத்தாக நீங்கள் செபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்வார். பாருங்கள், வேதத்தில் ஒரு வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனம் படிங்களேன். ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனம். இங்கே அப்படிதானங்க இருக்கு. பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குங்களாம், பொல்லாததா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் வாலிப பையனாய் தாங்க என் பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எப்போ இருந்து அவங்களுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது? சிறு வயது தொடங்கி அவனுடைய நினைவுகள், பிள்ளைகளுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த நினைவுகளை தேவன் அழித்து அவருடைய நினைவுகளின்படி வாழ்வதற்கு அவங்களை சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்களாகிய நீங்களும் கற்றுக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா! சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அப்போ சிறு வயது தொடங்கி வாலிப வயசாகி பிள்ளைங்க கெட்டு போவாங்கங்கிறது ரெண்டாவது. ஆனால் வசனம் சொல்லுது, சிறு வயது தொடங்கி அவர்களுடைய நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் எப்படி செபிக்கணும் தெரியுங்களாப்பா? சின்ன வயசுல இருந்தே அவனுடைய நினைவுகள்ல ஒரு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா! சின்ன வயசுல இருந்தே அவன் நினைவுல ஒரு பரிசுத்த எண்ணத்தை நீங்க வைங்கப்பா. ஆமென். அப்படி செபிக்கும் போதுதான் சத்துரு அவங்கள சூறையாட மாட்டான், சத்துரு அவங்க எண்ணங்கள் மேல கை வைக்க மாட்டான், சத்துரு ஆமென் அவர்களை பிடிக்க மாட்டான். கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ உங்க பிள்ளைகளுக்காக கருத்தாய் செபிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா! இந்த நேரத்தில் நீங்க உண்மையாய் செபிக்கும் போது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பார். ஆமென். ஆகவே அவங்களுடைய நினைவுகள் ஆமென் சிறு வயதை தொடங்கி பொல்லாததா இருக்கிறதப்பா. இந்த நினைவுகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி ஒரு 2 நிமிஷம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆமேன். சிறு வயது தொடங்கி அவங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க, அவங்க சிந்தைகள் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும்படியாக 2 கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து 3வது காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 34:1 என்ன படிக்கிறோம்? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு பசங்களையும் சரி பொண்ணுங்களையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா! ஆமே. சபை என்பது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். ஆமே. அப்போது எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்க, யாக்கோபு ஒரு பெரிய தேவ மனுஷன், லேயாள் நல்ல செபிக்கிற ஒரு தேவ மனுஷி தான். அண்ணனுங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஒரே பொண்ணு அவள் என்ன நினைக்கிறா, வேறு ஒரு தேசத்துக்கு அவங்க போயிருக்கும்போது தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஆமே. உங்கள் பிள்ளைகள் மேக்சிமம் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ அனுப்பாதீங்க. 2வது, பெற்றோர்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட கூட்டிகிட்டு போங்க. கூட என்ன செய்யுங்க? பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் நீங்கள் போகிறீங்களா, உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. தனியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
உங்கள் பிள்ளைகளை அனுப்பவோ அவங்களை அங்கே விட்டுட்டு வருவதோ இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியாமல் சில ரகசிய பாவங்களில் அவங்க ஈடுபடுவாங்க. நீங்கள் கண்டிப்பீங்க, உங்கள் உறவுகள் கண்டிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த பொண்ணு பாருங்கள், வாலிப பொண்ணு. ஆமே, தேசத்து பெண்களை பார்க்குறக்கு போகிறா. சொல்ல போனால் சுத்த போயிட்டா, அதுதான் சொல்ல முடியும். அங்கே போகும்போது இவ பார்க்குறக்கு அழகாக இருக்கிறா. அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பிரபு, பயங்கரமான பணக்காரன், பெரிய வசதி உள்ளவன். அவன் பார்த்தோன்னே இவன் மேலே அவளுக்கு ஆசை வந்துடுது. ஆசையோடு முடியல. வசனம் சொல்லுது, 3வது வசனம், அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். தப்பு பண்ணுறவங்க எல்லாம் இன்பமாக தான் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பு பண்ணுறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க? இன்பமாக தான் பேசுவாங்க. ஆமே. சில பேர் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவங்கள பிடிக்காது. ஆமே. கண்டிஷனாக இருக்கிறவங்கள பார்த்தா என்ன செய்யாது, நமக்கு பிடிக்காது. ஆனால் இன்பமாக பேசுனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே மயங்கிடுவோம், சரண்டர் ஆயிடுவோம். ஆமே. போன உடனே அவன் எப்படி பேசினானா? இன்பமாய் பேசினான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். கள்ள உறவுகள், கள்ள காதல்கள். ஆமே, எத்தனை விஷயம் நடக்குது. ஆமே, பெற்ற குழந்தைய கொண்டு போடுறா கள்ள உறவுக்காக. ஆமே, இதெல்லாம் உலகத்தில் நடக்குது, நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறேன், உலகத்தில் நடக்கலாம், சபைக்குள்ளே நடக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் கெட்டு போகலாம், சபை கெட்டு போகக்கூடாது. ஆமே, தேவனை அறியாதவன் கெட்டு போகலாம், இயேசுவை அறிந்தவன் கெட்டு போகக்கூடாது. உலகம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் ஒழுக்கம் தவறக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை எங்க குடும்பத்துக்குள்ள வைங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ரீபா ஹந்தரா ஷியாக்கரலபோ. ஆமேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தேவ பிள்ளையே. ஆமே, அவங்கெல்லாம் அப்படி போகிறாங்க, நானும் போகிறேன். இல்லை, யார் வேணால் போயிட்டு போட்டும், நமக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, நம்ம குடும்பத்திற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கிறது. இதெல்லாம் கடைப்பிடிச்சு வர்ற குடும்பங்கள் பாருங்க, காலத்துக்கு நல்லா இருக்காங்க. ஆமே, என்னைக்கு அந்த பாரம்பரியங்களையும் ஒழுங்குகளையும் மீறுகிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆமே, அப்போது இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆமே, இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு என்ன இருக்குது, ஒழுங்கு இருக்கிறது. எல்லாத்தையும் மீறிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாலான்னு தெரியல. ஆமே, போன இடத்துல என்னாச்சு, அவன் தவறு பண்ணினான், கற்பை இழந்தவளாய் திரும்பி வரா. வசனத்தில் படிக்கும்போது ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அசைத்ததுங்க. 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். ஆமேன். யாக்கோபுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ல பேசாமல் இருந்தான். இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் தாய்மாருங்க பிள்ளைங்களை கண்டிக்க முடியல தெரியுங்களா? ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். தாய்மார்கள் பிள்ளைகளை என்ன செய்ய முடியலைங்க? கண்டிக்க முடியல. தகப்பன்மார்கள் பிள்ளைகள் என்ன செய்ய முடியல? கண்டிக்க முடியல. ஆமே, ஏன்னா ஒரு விதத்தில் என் பிள்ளை செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ஓடுகிற பெற்றோர்கள், இன்னொரு விதத்தில் அப்பா அம்மாவை ஏமாற்றுகிற பிள்ளைகள். ஆமே, தேவ பிள்ளையே, இப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு தான் ஆவியானவர் இன்னைக்கு செபிக்க வைக்கிறாரு. ஆமே, கற்பை இழந்தவளாய், ஆமே, கற்பை இழந்தவளா வீட்டுக்கு வரா. யாக்கோபு பேசாமல் இருந்தார் அப்படின்னா வாய் திறந்து பேச முடியல அவர்னால. இப்படி ஒரு சம்பவம் நம்ம குடும்பத்தில் நடந்துருச்சே. அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் ஆச்சா? வாழ்க்கை அமைந்ததா? நல்லா வாழ்ந்தாளா? வேதம் மறைக்கிறது. அது அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் பிள்ளைங்களை காலேஜ் அனுப்புகிறீங்களா அல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா? வந்த உடனே விசாரிங்க, இன்னைக்கு என்ன ஸ்கூலில் நடந்தது,
என்ன காலேஜில் நடந்தது, யாரும் உன்கிட்ட பேசுனா, யாரும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா, ஆமேன், நீ எப்படி பிஹேவ் பண்ண. ஆமேன். பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்துங்க. ஆமேன். உங்கள் பசங்களை கூட மற்ற பசங்களோடு ரொம்ப மிங்கிளாக விடாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பசங்களை நேசிக்கிற ஒரு கல்ச்சர் உருவாகி வருகிறது. எதுக்கு கல்யாணம், பையனும் நேசிக்கலாம், பொண்ணும் நேசிச்சுக்கலாம், அப்படி ஒரு பேட் கல்ச்சர் நம்முடைய தேசத்தில் உருவாகி வருது, உலகத்தில் உருவாகி வருகிறது. ஆகவே தேவ பிள்ளையே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கீங்கிறத கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமேன். யாக்கோபு சொல்கிறாரு, ஐயோ இந்த விஷயம் அவங்க பசங்கள்லாம் போய் அவங்கள அடித்து கொன்னுருவாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு சொல்வார், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நானும் என் குடும்பமும் அழிந்து விடுவோமே, நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம குடும்பத்தை அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே. யாரால வந்தது? ஒரு குடும்பமே அழிஞ்சு போறதுக்கு யாராலங்க பிரச்சனை வந்தது? ஒரு பெண் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் ஊர் சுத்த போனது என்னாச்சு? குடும்பமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் ஆமேன் பிள்ளைகள்னால பெற்றோர்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆமேன். நல்லதை சொல்ல முடியல, நல்ல விஷயங்களுக்கு போக முடியல. ஆமேன். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது தேவ பிள்ளையே. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஆமேன் எல்லா விதத்திலும் எங்கே போனாலும், ஈவன் வெளியே போய் ஒரு கருவேப்பில் குச்சி பிடுங்கிட்டு வந்தால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி பிள்ளைகளை வளர்த்துங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தீனாளை போல ஆமீன் ஊர் சுத்துற ஆவி நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதெல்லாம் படிப்பினைக்காக எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆகவே அப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அதை கட்டி செபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சில பிள்ளைங்க பாருங்க, பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுவாங்க, காலையில் வெளியே கிளம்புனா அவங்க வேலை முடிச்சு வர்ற நேரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆமீன். யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் என்ன பண்றதில்ல, வேலைக்கு போயிடுறாங்க, சாயந்தரம் தான் வராங்க. அதனால அவங்கள கேட்குற கால் இல்லை, கவனிக்கிற கால் இல்லை. மனம் போன போக்கில் போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இல்லை. ஆகவே தேவ பிள்ளைய நம்ம பிள்ளைகள் ஊர் சுற்றுற பிள்ளைங்களாம் ஆயிரவே கூடாது. ஊர் சுத்ராவி பிசாசாவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் கேட்டார், எங்கிருந்து வர அப்படின்னா, நான் தேசம் முழுக்க சுற்றி பார்த்து தேவ சந்நிதிக்கு வந்தேன்னு பிசாசு சொன்னான். அந்த மாதிரி ஊர் சுத்துகிற எண்ணங்கள் எதுவும் நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. படிக்க போறாங்களா, படிக்கிறத மட்டும். ஆமேன். காலேஜ் போறாங்களா, காலேஜில் மட்டும், அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி ஆமேன் நம் தேவனை நோக்கி செபிக்க போகிறோம். பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 4-5 பசங்க டூர் போயிருக்காங்க. அவங்க அது ஹெட்டிங்கே என்ன போடுறாங்க தெரியுங்களா? ஆபத்து, அழகான இடங்கள் ஆபத்தாகவும் இருக்கும். அழகான இடம் நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க, அங்கே என்ன இருக்குது, ஆபத்து இருக்குன்னு போடுறாங்க. ஒருத்தன் ஆற்றுல தண்ணி வந்துட்டு இருக்கு, ஒருத்தன் ஆற்றுல குளிச்சுட்ருக்கான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த மேடு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த ஆற்றுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. அதில் போய் இவன் நின்றுட்டுருக்கான். ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அடிச்சிருச்சு. தெரியவே இல்லை, அந்த செடிக்குள்ளே மறைஞ்சிருந்து வந்து அடிச்சிருச்சு. பிழைச்சானா உயிரோடு இருக்கானான்னு தெரியல. அவன் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். தேவ பிள்ளையே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதெல்லாம் நிறுத்திட்டு அப்பா அம்மா கூட எங்கேனாலும் போட்டோம். ஆமேன். அதுக்காக நம்ம செபிக்கணும். ஆகவே 3வது காரியம், ஊர் சுத்துகிற எண்ணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. ஆமேன். நான் பாரத்தோடு ஒவ்வொன்றையும் சொல்லுகிறேன். ஆமேன். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதாவது அந்த பெயர்களை நான் சொல்ல, சில மலைகளில் நிறைய பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் நிறைய காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே நிறைய ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன் ஆமேன் அங்கே போய் தவறு பண்ணுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். போகிறது ஸ்கூலுக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுறதுங்க, ஊர் சுற்றுறது. ஆகவே நம்ம செபிப்போம், ஏசப்பா
ஊர் சுத்துகிற எண்ணங்கள், ஆமேன், பெற்றோர்களை ஏமாற்றுகிற எண்ணங்கள் எதுவும் என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதப்பா. தேவ பிள்ளையே, ஒரு தடுப்பு ஆண்டவர் போட்டுட்டா, ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் போட்டுட்டா, அந்த எல்லையை மீறினாலும் கர்த்தர் அவங்கள விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு வைராக்கியமா என் பிள்ளைகளுக்குள்ள தவறான எண்ணங்கள் வரக்கூடாதப்பா, ஊர் சுத்துகிற எண்ணங்கள் வந்துடக்கூடாதப்பா, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி செபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அடுத்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 14:6. அவன் தான் செய்ததை யாருக்கு சொல்லிங்களா? தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? மறைக்கிற காரியங்கள். ஆமென். அப்பா அம்மாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி மறைக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. ஆமென். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றதெல்லாம் வேதத்திலிருந்து தான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நன்றாக ஜெபிக்கும் போது அந்த எண்ணங்கள் அழிக்கப்படும். ஆமென். வேதத்தில் படிக்கிறோம், அதாவது சிம்சோன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அதை அறிவிக்கவில்லைன்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்போது மறைவான காரியங்கள். ஆமென். வேதத்தில் படிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வே கிடையாதுங்க மறைச்சா. ஆமென். ஆகவே வாழ்வு நம்மளே கெடுத்துடக்கூடாது நம்ம பிள்ளைங்களை. ஸோ அந்த மறைக்கிற எண்ணங்கள், இந்த தப்பு பண்ணினியா அப்படின்னு கேட்டால், தப்பு பண்ணியிருந்தா ஆமாம்மா ஆமாப்பா நான் உண்மையாக அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரணும் சின்னதுலேருந்தே. ஹல்லேலூயா. ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய தவறுகளுக்கு போக மாட்டாங்க. வேதத்தில் படிக்கிறோம், ஆமீன், சிம்சோன் அதை தன் தாய் தகப்பனுக்கு மறைத்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மறைக்கிற காரியங்கள் ஏதாவது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால், நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு அது வேரோடு பிடுங்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு எல்லாம் ஓப்பனாக இருக்கணும் அவங்க. ஆமென். அவங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க திறந்த நிருபமாக இருக்கணும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 17:2 பாருங்க. மீகான்றவன் சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட, நம்ம வீட்டில் எத்தனை வெள்ளிக்காசு காணாமல் போச்சு? 1100 வெள்ளிக்காசு. ஒரு 5 காசு 10 காசுன்னா பரவாயில்ல, எவ்வளோ எடுத்துருக்கு அது கூட பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, ஆண்டவர் விஷயத்தில் பரவாயில்லையே இருக்கக்கூடாது. தப்பு தப்பு தான் இல்லைங்களா? ஒரு காசு எடுத்திருந்தா கூட தப்பு தான். இவன் எவ்வளோ காசு எடுத்திருக்கான்? 1100 வெள்ளிக்காசை திருடிட்டான். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அதை குறித்து நீங்கள் சாபம் போட்டிங்கல்ல. அம்மா என்ன போட்டாங்களா? சாபம் போட்டாங்களா? அதை எடுத்தவங்க நாசமாக போகணும்னு சொல்லியிருப்பா. பாருங்க, திருடு எங்கேயே இருக்கு? வீட்டுக்குள்ளேயே இருக்கான் திருடன். அந்த அம்மா அடித்து நொறுக்கிருச்சு சாபமாக. அப்போ அவன் சாபம் போட்டோன்னே இவனுக்கு பயம் வந்துருச்சு. நாங்கள்லாம் ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த திருடை கண்டுபிடிக்கிறக்கு என்ன தெரியுங்களா செய்வாங்க? ஒரு முட்டையை கொண்டு வந்து வச்சுருவாங்க. முட்டையை கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த முட்டையை திருடினவங்க முட்டையை தொடணும். தொட்டு சப்போஸ் திருடுனீங்கன்னா கை வராமல் போயிடும்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் பயந்து ஒரு 100 பேர் 150 பேர் படிக்கிற இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக தேட முட்டையை தொடணும். திருடி இருப்பாங்க பாருங்க, அவங்க கை என்ன ஆகும்? கிட்டுன்னு நடுங்கும். அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வீட்டில் இருந்து இவன் எவ்வளோ திருடுனா? 1100 வெள்ளிக்காசுங்க. எவ்வளோ துணிகரம். ஆமே. உங்கள் பிள்ளைகளுக்கு ₹1 மதிப்பை சொல்லி கொடுங்க. ஆமே. அவ்வளவு சீக்கிரம் 500 ரூபாய் நோட்டை செலவு பண்ண விடாதீங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஒரு தடவை 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ணி பாருங்களேன், 5 நிமிஷத்தில் காலியாயிரும். யோசிச்சு செலவு பண்ணலாமா வேண்டாமா செலவு பண்ணலாமா? எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்தான். சில நோட்டுகள் எல்லாம் அவர் எண்ணும்போது 500 ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்தாருன்னா பத்திரமா பார்த்து உள்ளே வச்சுக்குவார். அதே பழக்கம் எனக்குள்ளே இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் 500 ரூபாயை செலவு பண்ண மனசே வராது. பத்திரமா இருக்கணும். ஆனால் எப்படியோ செலவாகுதுன்னு வைங்க, பட் அதை பத்திரமா வைக்கணுங்கிற இருதயம் என் தகப்பனாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன், என் தாயிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு 10 ரூபா, இப்போல்லாம் பாருங்கள் பிள்ளைங்க எவ்வளோ
ஜஸ்ட் 10 rupees, ஜஸ்ட் 100 rupees, ஜஸ்ட் 1000. இப்படி தான் பேசுகிறாங்க பிள்ளைங்க. ஆமே. அப்போது திருடுகிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அப்போ அவங்க அம்மா சாபம் போடுறா. அப்போது பைபிள் சொல்லுது, திருட்டு தண்ணீர் தித்திக்கும். நீங்கள் வேணால் மாங்காய் திருடி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டதில்லை, நீங்கள் திருடிடாதீங்க. திருட்டு தண்ணீர் தித்திக்கும். அப்போது அதோடைய உள்கருத்து என்ன தெரியுங்களா? ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? கணவனை விட்டுட்டு வேற எவனையாவது பார்த்தா அதுக்கு பேர் திருட்டு தண்ணி. ஹல்லேலூயா. பரிசுத்த குறைவோடு வாழ்ந்தால் அதற்கு பேர் திருட்டு தண்ணி. அது தித்திப்பாக தான் இருக்கும். ஆமே. உங்கள் கணவன் உங்களை அழகாக இருக்காருன்னு சொல்கிறத விட ஆப்போசிட் செக்ஸில், அதாவது ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறவன் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லுவான். ஆமே. கிளவியானாலும் வாங்கிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய பரிசுத்தம், ஒழுக்கம், அந்த நீதி, அந்த நேர்மை பெட்டிக்குள்ளே போகிற வரைக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ அவங்க வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது. அவங்க அம்மா பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சாபம் விட்ட உடனே என்னாச்சு, இவனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் சொல்கிறான், அந்த திருட்டு வேலையை செஞ்சது நான் தான்மான்றான். இதோ என்னிடத்தில் அதை எடுத்தவன் நான் தான். தேவ பிள்ளையே, அப்போது நான் நினைக்கிறேன் சின்னதுலேருந்தே அந்த திருட்டு பழக்கம் வந்திருக்கும். அப்போ ஆன் தி ஸ்பாட் ஒரு பெரிய அமௌண்ட்டை அவன் திருடி இருக்க மாட்டான். சின்னதுலேருந்தே என்ன இருக்கும், அந்த திருட்டு பழக்கம் வந்திருக்கும். அதனால் கீழே கிடந்து ஒரு பின்னூசி எடுத்துகிட்டு வந்தால் கூட சொல்லுங்கள், அது ஆயிடா, அது தொடாதரான்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. மற்றவர்களுடைய மொபைலை யூஸ் பண்ணுறக்கு விடாதீங்க. ஆமே. பாரத்தோடு நான் சொல்லுகிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆமே. மற்றவங்க மொபைலை எடுத்து ஆமேன் பார்க்குறக்கு அலோவ் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைங்களை. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாங்களா, ஆமீன், சோஃபாவோட ஹாலோடு நிறுத்துங்க. சொந்தக்காரங்க வீடுனாலும் நெடுன்னு கிச்சன் வரைக்கும் போய் குழம்பு சட்டி திறந்து பார்த்துட்டு வர்றது. ஆமே. பிள்ளைங்களை நடத்துங்க, ட்ரெயின் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. ஹாலோட பிள்ளைங்க இருக்கணும். அப்புறம் அங்கே ஏறி குதிப்பாங்க, இங்கே ஏறி குதிப்பாங்க, டிவியை போடுவாங்க, செல்ஃபோன் எடுத்து நோண்டுவாங்க. எத்தனை விஷயங்கள் நடக்குது. ஆமே. நமக்கு ஈனமாக இருக்கணுங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா, புரியுதா உங்களுக்கு? ஏதாவது நம்மளை சொல்லிட்டா நமக்கு என்ன வரணும்? ஈனம் வரணும், வெக்கம் வரணும். ஐயோ, நம்ம பிள்ளைங்களை இப்படி சொல்கிறாங்களே, நம்ம நல்லா நடத்தணுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஊழிய பாதையில் சாம்ஷெல்லினை வளர்த்துனது கர்த்தருக்கு அவ்வளோ நன்றி சொல்வேன் நான். ஆமே. சாம் குட்டி அதாவது கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துலலாம் நான் இங்கே வந்துட்டோம். 3 மாதம் இருக்குங்களா, 3-4 மாதத்துலலாம் இங்கே வந்துட்டோம். அப்போ நான் அவனுக்கு சர்ச்சில் அந்த குழந்தை அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக அவன் கையில் இந்த பாலித்தீன் பேப்பரை கொடுத்துருவேன். குழந்தையிலேருந்து அதை வச்சு நம்ம இப்படியே நோண்டிகிட்டே இருப்பான். எப்போ வரைக்கும் தெரியுங்களா, பெரிய பையன் ஆகிற வரைக்குமே அந்த அமைதியாக இருக்கணுங்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே. இன்னைக்கு சில கஷ்டமான பாதையில் கல்லூரியில் அவன் போகிறான். ரொம்ப கடினமான ஒரு பாதைக்குள்ளே அவன் போகும்போது என்ன சொல்கிறதுங்க, பெற்றோர்களை விட்டு ரொம்ப தூரம் போய் இருக்கிறது. சாப்பாடு ஒரே தடவை தான் போடுவாங்களாம். எச்சாலாம் கேட்க முடியாதான், எச்சா குழம்பு வேணும்னு கேட்க முடியாதான். ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதுதான். திருப்பி செகண்ட் டைம் சாப்பாடு கிடையாது. பசியாக இருந்தாலும் பசியோடு தான் இருந்துக்கணும். அப்போ ஒன்று நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். சாம்குட்டி 5 வருஷம் ஒரு மருத்துவருக்காக படிக்கிறாங்க, 2 வருஷம் உங்களை ப்ராக்டிக்கலுக்காக ட்ரைனிங் பீரியடுக்காக ஏதோ ஒரு கிராமத்தில் கொண்டு போய் போடுறாங்கடா. அந்த மருத்துவத்துக்கு படித்தவங்க அந்த கிராமத்துடைய மக்களுடைய சூழலை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் போனாலும் சரி, சூழல்கள் சாதகமாக இருந்தாலும் இல்லாட்டியும் 2 வருஷம் ஒரு மருத்துவத்துக்கு படித்தவங்க, 5 வருஷம் படித்தவங்க 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறது இல்லையா? என்ன கஷ்டனாலும் பொறுத்துட்டு அவங்க இருக்காங்கள. அந்த மாதிரி ஏசப்பாக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கடா. இந்த 2 வருஷம் நீ நல்லா படிச்சிட்டீன்னா
சகிச்சுக்கிட்டீன்னா நீ பெரிய ஒரு ஊழியக்காரனா கர்த்தருக்காக வருவ. ஆமே. அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ள சகிப்புத்தன்மையை சொல்லி கொடுக்கணும். ஆமே. ஓகேன்னு அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஆமே. அவங்கிட்ட நாங்கள் பேசிடுவோம். அவனுக்கு குழம்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் அழுவோம். அப்பா, நேற்று ரசம் எங்கள் வீட்டில் நான் வச்சேன், ரசமே அங்கே இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் ரசமா. ஸோ அவன் சொன்னான், ரசம் கொடுத்தா கூட பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னான். உடனே ஜெபம் பண்ணாப்பா. ரசம் சாப்பிடும்போது அழுது ஜெபம் பண்ண, ஐயா அவன் ரசம் சாப்பிடணும்னு நினைக்கிறான்ப்பா. 1,80,000 ரூபா ஃபீஸ் கட்டுறோம் வருஷத்துக்கு. நிர்வாகத்துக்கிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது, ஆனால் சொல்கிறதும் அது மரியாதையாக இருக்காது. அவன் உருவாக்கப்படணும். கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் இது. நம்ம போய் அதில் போய் இடையில பூந்து பெரிய ஆள் ஆகக்கூடாது. தேவ பிள்ளைய ஜெபம் பண்ண நைட்டு கேட்டேன், சாமி என்னடா சாப்பிட்ட? இன்னைக்கு ரசம் கொடுத்தாங்கம்மான்னு சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். தேவ பிள்ளையே, அவங்க குடும்பத்தில் மீகாவை சரியாக வளர்த்தாதனால பெரியவனாகி 1100 வெள்ளிக்காசு திருடுற அளவுக்கு அவன் பெரிய திருடன் ஆயிட்டான். தேவ பிள்ளை அம்மா சாபம் கொடுக்குறா. அதனால் நான் அன்பாக சொல்கிறேன், வளர்த்தும் போது சரியாக வளர்த்தாம நீங்கள் கஷ்டப்படவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் சாபம் போட்டு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு நீங்கள் சொல்லி அர்த்தமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணீர் வடிச்சு அர்த்தம் இல்லை. சின்னதிலிருந்தே, வாலிப வயதிலிருந்தே அவர்களை இயேசுவுக்காக வளர்த்துருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியாமல் ₹1 கூட நம்ம வீட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. ஆமே. சாக்லேட்டே வாங்கிட்டு போகிறேன்னா கூட என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி பாருங்க. அவர்களுக்குள் திருடுகிற எண்ணங்கள் வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி ஏசப்பாவை நோக்கி, திருட்டு எண்ணங்கள் என் சந்ததியிலே இருக்கக்கூடாதப்பா. ஆமேன். என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதப்பா. ஆமேன். எத்தனை பேர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எல்லாரும் செல்ஃபோன் கையில் இருக்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆமே. அதனால் நீங்கள்லாம் வாங்குறீங்கன்னு நான் சொல்ல, பரிசுத்தத்தை காத்துக்கிறது நல்லது. பெரிய பொசிஷனுக்கு வந்து திருடும்போது என்ன ஆகுது? அவங்க பெயர்கள் கெட்டு போகிறது. ஆகவே நம்முடைய தலைமுறையிலேயே திருட்டு ஆவி வந்துடவே கூடாது. கட்டி உண்மையின் ஆவியை ஆவியானவர் ஊற்றும்படியாக எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுது. லூக்கா 1:15 பாருங்களேன். லூக்கா 1:15. லூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு வார்த்தை பாருங்க. அவன் திராட்சை ரசமும் குடிக்க மாட்டான், மதுவும் குடிக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை இப்படி டெடிக்கேட்டடாக வளர்த்தணும். ஆமே. தேவ பிள்ளை ஒரு டெடிக்கேட்டட் லைஃப் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும். பாருங்க, அவன் பிறக்கும் போதே ஏசப்பா சொல்கிறாரு, அவன் மதுவை தொடமாட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சந்ததியவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடணுங்க. நம்ம சந்ததியிலே மதுவின் கிரியைகள் எதுவும் ஷாபா ஹரா திரே லெபே கந்துரி கராபா ஆமேன் 1000 தலைமுறை வரைக்கும், ஏசப்பா வருகை வரைக்கும் மதுவை தொடுகிற கிரியைகள் எதுவும் நம்ம சந்ததியிலே வரக்கூடாது. எல்லாரும் ஆவியில் நிரம்பி செபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்களேன். வேதத்தில் படிக்கிறோம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். உங்கள் பிள்ளைங்க எங்கே தெரியுங்களா உட்கார வச்சு பழக்கணும்? அப்பா சமூகத்தில் உட்கார வச்சு பழக்கணும். சின்னதுலேருந்தே. ஆமே. என்ன சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியணும், வசனம் தெரியணும். ஆமே. சின்ன வயசாக இருக்கும் போதே பாட தெரியணும். ஆமே. சின்ன வயசாக இருக்கும் போதே பைபிளை படிக்க தெரியணும். ஆதி காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாம் பாருங்க, வேதத்தை சொல்லி 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 தாங்க அவங்கள வளர்த்துருக்காங்க. ஆமே. வேதத்தை சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதனால அவங்க வளர்ப்புகளில் குறையே சொல்ல முடியல.
அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். அப்போ வேதத்தில் படிக்கிறோம், இயேசு எங்கே உட்கார்ந்துருந்தாரு? தேவாலயத்தின் நடுவில் உட்கார்ந்துருந்தார். இன்னைக்கு சில பிள்ளைங்களை பாருங்க, கடைசியில் போய் உட்காந்துக்கிறது. ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கட்டே, எங்கடா உட்காந்துருக்க? மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்கேன்டா. அதுக்கு பேர் என்ன? கடைசி பெஞ்சுக்கு பேர் என்னங்க? மாப்பிள்ளை பெஞ்சான். ஆமே, நீ மாப்பிள்ளையாவே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஆமே, நான் சொல்கிறேன். ஆமே, ஒழுக்கம் தவறுனா என்ன செய்ய முடியாது? நல்லாவே இருக்க முடியாதுங்க. ஆமே, திரும்ப திரும்ப நம்ம சர்ச்சில் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னங்க? பரிசுத்தம், ஒழுக்கம், பரிசுத்தம், ஒழுக்கம். ஆமே, அப்போது ஏசப்பா எங்கே உட்காந்துருந்தாரு? தேவாலயத்தின் நடுவில் உட்கார்ந்துருந்தார். எத்தனை வயசு தெரியுங்களா? 12 வயசாக இருக்கும்போது. ஆமே, அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தை நேசிக்க, வசனங்களை நேசிக்க, பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த காரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஜெபிச்சிட்டிங்கன்னா இந்த வாரமே உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம் ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை தொடுகிற நேரம், கர்த்தர் அவர்களை அபிஷேகிக்கிற நேரம், கர்த்தர் அவர்களை உயர்த்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேவாலயத்தை நேசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஊழியக்காரர்களோடு நல்ல உறவில் அவங்க இருக்கணும் சின்னதுலேருந்தே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனை குறித்து அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் வின்சென்ட் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு சாட்சியை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நாகர்கோவிலில் ஜேக்கப்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். இது நடந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஜேக்கப்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவருக்கு படிக்கவே தெரியாதான், படிப்பறிவே இல்லை. ஆனால் அவர் ஊழியம் செய்யும்படியாக சென்னைக்கு வந்தாராம். வந்துட்டு ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த வீட்டில் ஒரு 12 பேர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். அப்புறம் சாயங்கால நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 12 பேரும் பாஸ்டர் கூட சேர்ந்து அந்த ஜேக்கப்புங்கிற தேவ மனுஷனோட சேர்ந்து எல்லாம் திருவா போய் ஊழியம் செய்வாங்களாம். இப்படி செய்து கொண்டிருந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் பார்த்திங்கன்னா 2 வெள்ளைக்காரங்க ஸ்வீடன் நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கேரளா, ஸ்வீடன்லேருந்து கேரளாவில் இறங்கி அவங்க சில பேரை தேடுறாங்க. தேடிட்டு சரி ஓகே கேரளாவில் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னை தேடுறாங்க, திருவா தேடுறாங்க. அப்போது ஒரு குரூப்பை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏசப்பா உணர்த்தினாராம், உன்னோட தரிசனத்தில் நான் காமிச்சேன்ல, சென்னையில் ஒரு குரூப் ஜெபிச்சிட்ருக்கு, சென்னையில் ஒரு தேவ மனிதன் திருவா சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு படிப்பறிவு இல்லை தான், ஆனால் அபிஷேகம் நிறையா இருக்குன்னு நான் காமிச்சேன்ல, அந்த தேவ மனுஷன் அவர் தான் பாருன்னு சொன்னாங்களாம். சரின்னு இவங்க 2 பேரும் வெள்ளைக்காரங்க, தமிழ் தெரியாது, அந்த குரூப்போட இணைஞ்சு இவங்களும் பாட்டை பாடி தெரிஞ்சதை பாடி கையை தட்டி ஆராதிச்சுட்டு அந்த பாஸ்டரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், உங்கள் முகத்தை காண்பிச்சார், நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி செபிக்கிறீங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறீங்க அப்படிங்கிறத ஏசப்பா எங்கே காமிச்சிருக்காரு? சென்னையில் ஊழியம் பண்ணுறாங்க, ஆண்டவர் எங்கே காமிச்சிருக்காரு? ஸ்வீடன்கிற நாட்டில் ஆண்டவர் தரிசனத்தில் காமிச்சிருக்காரு. அப்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் பேச தெரியல, பக்கத்தில் இருக்கவங்க டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு அவங்க கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆலயம் வேணும்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீடன் போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தரிசனத்தெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு அழகான பிரம்மாண்ட ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்களே. இப்போவும் சென்னையில் அந்த ஆலயம் இருக்கான். ஹல்லேலூயா. அப்போது அந்த தேவ மனிதன் அந்த ஜேக்கப்புங்கிறவர் பார்த்திங்கன்னா, இந்த வின்சென்ட் சாமுவேல் ஐயா பிறந்த போது அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் அந்த ஊழியக்கார் கையில் கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அந்த கையில் அந்த குழந்தை இருக்கும் பொழுதே இவங்க அம்மாவை இவங்க அப்பாவும் செபிக்கிறாங்களாம், ஏசப்பா அந்த தேவ மனிதனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என் குழந்தைக்குள்ள வந்துருட்டும்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் நிரப்புகிறார்? ஆமே. அப்போ அவர் குழந்தையை எடுத்து அந்த ஜேக்கப்புங்கிற தேவ மனுஷன் அந்த குழந்தையை எடுத்து, மகனே உனக்கு வின்சென்ட் சாமுவேல் நான் பேர் வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு பேரை வைக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டதாம். கர்த்தருடைய ஆவியானவர் குழந்தையா இருக்கும் பொழுதே அதை அபிஷேகத்தினால் நிரப்பினாராம். ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்பினாராம். நிரப்பினதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை வளர்ந்தது. ஆமீன். ஆவியில் நிரம்பினது. இன்னைக்கு அவங்க சபைக்கு 1000-2000 பேர் வராங்க. ஆமீன். அவர்தான் பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஹல்லேலூயா. இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. இந்த பாட்டை ஏற்றினவர் அவர்தான். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே அப்படிங்கிற பாட்டை ஏற்றினவர் அவர்தான். என் இன்ப துன்ப நேரம் அந்த பாட்டை ஏற்றினவர் அவர்தான். இப்படி பல பாடல்களுங்க, அவ்வளவு முத்து முத்தான பாடல்கள், காலத்தால் அழியாத பாடல்கள். அதுக்கு அவர் என்ன தெரியுமா ரீசன் சொல்கிறாரு? நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு தேவ மனுஷனுடைய கரத்திலே நான் குழந்தையாக இருந்தபோது அவர் மேலிருந்த அத்தனை அபிஷேகம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதனால் நான் போகாத நாடு இல்லை, போகாத சர்ச்சஸ் இல்லை, ஏகப்பட்ட இடங்களிலே தேவனை பற்றி நான் சொல்லிவிட்டேன். அநேக நாடுகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டேன். இப்போ வயசு 78 வயசு ஆகுது. இன்னும் என் குரல் தழுத்தழுக்கல, என் குரலில் சோர்வு வரல. அப்பா பெற்ற அபிஷேகம் இப்பவும் குறைஞ்சு போகல அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் பையனுக்கு 52 வயசு ஆயிருச்சு. அவன் கையில் இப்போதான் ஊழியத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பேரனுக்கு 24 வயசு ஆகுதான். கவர்மெண்ட்ல மிகப்பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாராம். எத்தனை வயசுலைங்க? 24 வயசுல. ஆமென். தேவ பிள்ளையே, எல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்?
உங்கள் பிள்ளைங்க ஊழியக்காரர்களோடு ஆமீன் இணையட்டும், பழகட்டும். எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், ஊழியக்காரங்க மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமீன். சாம் மட்டும் அல்ல ஊழியக்காரனாய், இந்த சபையில் அநேக பிள்ளைகள் உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரர்களாய் வரணும். ஹல்லேலூயா. ஷர்லின் மட்டுமல்ல, இந்த சபையை சேர்ந்த அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வர்ஷிப் லீடர்ஸாக வரணும். ரீபா லாகா ரிக்கதுராபா ஷந்தலகராபா, கர்த்தருக்காக அவங்க எரிந்து பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தேவாலயத்தின் நடுவில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதத்தில் படிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3:15 படிங்களேன். பரிசுத்த வேத எழுத்துக்கள். உங்கள் பிள்ளைங்க அ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆல்ஃபபெட் எல்லாம் நல்லா தெரியணும்னு நினைக்கிறீங்க. அதை விட கோடி கோடி மடங்கு பரிசுத்த வேத எழுத்துக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சின்ன வயசுலேருந்தே பரிசுத்த வேத எழுத்துக்களை படிக்கணும், எழுதணும், படிக்கணும், எழுதணும். எழுதுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம் எழுதுங்க ஒரு நாளைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து பார்த்து ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வசனத்தை எழுத வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க. அவங்க தான் உலகத்திலே பிரசித்தி பெற்ற அறிவாளிகளாக இருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஏங்க யூத ஜனங்கள் அவ்வளவு அறிவாளிகளாக இருப்பதற்கு என்னங்க காரணம்? ஆமென். நெதன்யாகு என்று சொல்லப்படுகிற பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் சொல்றாரு, ஒரு காலத்தில் எங்ககிட்ட இராணுவம் இல்லை, ஒரு காலத்தில் அறிவுக்கான விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை, ஒரு காலத்தில் கண்டுபிடிப்புகள் எங்களுக்கு இல்லை. ஆனால் யெகோவா தேவனை ஆராதித்ததற்கு பிற்பாடு, யெகோவா தேவனை நாங்கள் உண்மையாய் தேடினதற்கு பிற்பாடு, அவருடைய வேத எழுத்துக்களை தேடினதுக்கு பிற்பாடு அவர் எங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறாரே. காரணம் என்ன? யெகோவா தேவன் எங்களை நேசிக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். என்கிட்ட இருக்குதுங்க அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு. ஆமே. அப்போ காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் படிக்கணும்ப்பா, என் பிள்ளைங்க படிக்கணும்ப்பா, எழுதணும்ப்பா. அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி 2 கரங்களையும் உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 5:2. 2 விஷயம் இங்கே சொல்கிறேங்க. அந்த பொண்ணு அடிமையாக வந்திருக்குங்க. வந்த இடத்துல தேவனை பற்றி சுவிசேஷத்தை சொல்லிருச்சு அந்த வீட்டில். 2வது, சின்ன பொண்ணுங்க இருந்தால் ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கலாம். சின்னதுலேருந்தே பணிவிடை செய்வதற்கு அவங்க அம்மா அவளுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் உங்கள் பொண்ணுங்க கிட்டேயோ பசங்க கிட்டேயோ பேரங்கிட்டேயோ போய் தண்ணி கொண்டு வாடா, போப்பாட்டி உனக்கு வேறு வேலை இல்லை, ஆமே உங்களுக்கு தான் பொழப்பு இல்லை, எனக்குமா பொழப்பு இல்லை அப்படிங்குதுங்க பிள்ளைங்க. ஆமே. ஸோ என்ன வேலை சொன்னாலும் அதை கேட்கணுங்கிற அந்த மனசே பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன இல்லைங்க. அதில் வேறு சில அம்மாமாருக்கு ரொம்ப பெருமை என்ன தெரியுங்களா? என் பிள்ளை வேலையே செய்ய மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை என்ன செய்ய மாட்டா? வேலையே செய்ய மாட்டா. பிள்ளைங்களை குறித்து பெருமைப்படுற விஷயத்தில் தான் பெருமைப்படணும். பொட்ட பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் தான் அன்பு இருக்கணும், வெளியே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆமீன் சொல்கிறீங்களா? ஆமீன். அன்பு அம்மாமார்களுக்கு எங்கே தான் இருக்கணும்? உள்ளத்தில் தான் இருக்கணும். வெளியே கொஞ்சம் கொலாவுனீங்க உங்களவே என்ன செய்தின்னு கேட்பாங்க. ஆமே. அதனால் தாய்மார்களுக்கு ஆமே. நான் ஷெர்லினை சாமை கொஞ்சற மாதிரி ஷெர்லினை கொஞ்ச மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஏன் அவனை மட்டும் சொல்கிறீங்கன்னா, அவன் தங்கப்பையன் பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் பாப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் ட்ரெயின் பண்ணணுமே. ஆமே. ஆகவே தேவ பிள்ளையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, அவங்க அம்மா யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமையாக வேலைக்கு போகும்போது அவங்க அம்மா மனசு என்ன கஷ்டப்பட்டுருக்கோம். ஆமே. 12 வயசுலையே சிறையாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனால்
தேவனை பற்றி அறிவிக்கணுங்கிற எண்ணம் அந்த பாப்பாக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அந்த மகளுக்கு நல்ல தயவை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. போன உடனே அந்த வீட்டினுடைய சூழலை கண்டுபிடிக்கிறா. எஜமான் ஏன் இப்படி இருக்காரு? அதுதாங்க சமயோசித ஞானம். சின்ன வயசுல ஞானமா செயல்படுகிற கிருபை. நான் அதனால தாங்க சொல்றேன், யூத பிள்ளைகள் அறிவாளிகள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. படிக்கிற காரியமாகட்டும், வேலை செய்கிற காரியமாகட்டும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியலங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நல்லா சமைக்க தெரியணும், வீடு கூட்ட தெரியணும். சில பேர் பாருங்க, பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க, வீடு குப்பைக்குழியாவே தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து வைக்கணும், க்ளீன் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும், ரெஸ்ட் ரூமை கழுவணும், எதுவுமே பழக்கிறது இல்லை. சரி செய்யாட்டி பரவாயில்லன்னு விடாதீங்க. சின்னதுலேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல போனால் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வீடெல்லாம் அங்கங்கே பொருள் கிடந்தா சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா ஒரு வேளை இந்த ரப்பர் பேண்டெல்லாம் அப்போவும் இதே மாதிரி தான், ரொம்பலாம் நிறையா வாங்கி கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை, போட்டதும் இல்லை. சப்போஸ் ஏதாவது அங்கங்கே கிடந்துச்சுன்னு வைங்க, இங்கேருந்து வீசினாருன்னு அது போய் அங்கே அந்த சைடு போய் விழுகும், வெளியே கிடக்கும். அப்போ நாங்கள் லைன் வீடு வேறு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, பால்ராஜ் அப்பா கோவம் வந்துருச்சு, கிறிஸ்டி ஒழுங்காக வைக்கலையாட்டிருக்கு, எல்லாம் தூக்கி தூக்கி வெளியே போட்டிருக்காரு. பிளேட்டாக இருந்தாலும் தூக்கி வீசிடுவார். அப்படி சின்னதில் எங்கள் 3 பேர்த்தையும் ட்ரெயின் பண்ணதுனால வீடெல்லாம் சுத்தம் இல்லாமல் வேலை செய்யவே மாட்டோம். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குதுங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது நினைப்பேன், ஏசப்பா என்னோட பாளையத்தில் நான் இங்கே ஜெபிக்கும் பொழுது நீர் அங்கே உலாவுவீர். ஹல்லேலூயா. அதனால வீடு சுத்தமாக இருக்கணும். அத்தனை வேலைகளை நீ காலையில் செஞ்சுட்டு தாங்க நான் வந்தேன். ஆமே. பாத்திரம் கழுவுனேன், வீடு கூட்டினேன், டாய்லெட் க்ளீன் பண்ணேன். ஆமே. மற்ற வேலை எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சு நீட்டாக, நீங்கள் வேணால் டெஸ்ட் வேணால் போய் பண்ணி பாருங்கள். ஆமே. எல்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா பாளையத்தில் தேவன் உலாவுகிறார். அப்போ அந்த சிறு பெண்ணுக்குள்ளே என்ன கிருபை இருந்துச்சு? பணிவிடையாவி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பணிவிடையாவி. ஒரு பெரியவங்களை பார்த்தா ஆமேன் ஒரு சேரை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். ஆமேன். பாட்டி தாத்தாவை பார்த்தா நல்லா இருக்கீங்களாங்கிற கேட்குற அந்த எண்ணம் வரணும். மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். அதே மாதிரி ஆமேன் இந்த கிருபை இந்த சிறு பெண்ணுக்குள்ளே இருந்ததுனால ஆமேன் அடிமையாய் போன வீட்டில் இந்த பொண்ணு சுதந்திரமாய் வாழ்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஒன்று சுவிசேஷத்தை சொன்னால், இன்னொன்று பணிவிடை செய்தால் அந்த கிருபையை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக பணிஞ்சு போகிற ஆவி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பணிந்து போகிற ஆவி, விட்டு கொடுக்கிற ஆவி. ரீபா லாகா ரிகபா ஷபரபா பாபா ரீபா லந்துரியா கரபா. நல்ல ஆவியில நிரம்பி என் பிள்ளைங்க சின்னதுல இருந்தே பணிஞ்சு போகணும், சின்னதுல இருந்தே மரியாதை கொடுக்கணும், சின்னதுல இருந்தே ஆமேன் வேலைகளை கற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. நல்ல இன்னொரு விசை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுத்துவதாக. அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. பாருங்க, சின்ன வயசுல கொடுக்கிற இருதயத்தை அவங்க அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆமே. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது தேவை. அன்னைக்கு அவன் கொடுத்தது, அவங்கிட்ட இருந்தது கொஞ்சம், இயேசுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பெருக்கம். அநேக ஜனங்கள் அதனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேங்க, இந்த சின்ன பையன் பெரிய பணக்காரனாக தாங்க இருந்திருப்பான். ஹல்லேலூயா. கொடுத்துட்டே இருந்திருப்பான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சின்னதுலயே கொடுக்கிற இருதயம் வந்துருச்சுன்னா சாக வரைக்கும் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கொடுக்கக்கூடியதை கர்த்தர் உங்க கையில வச்சிருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கொடுக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற ஆள் இல்ல. சின்னதுல இருந்தே கொடுக்கிற இருதயம், கொடுக்கிற பழக்கம், கொடுக்க வேண்டிய பொருள் என் கரத்தில் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ரபா லகா ரிகபா ஷபபபபா ஓ ரியாபா லந்தரியா கரபபா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. ஹல்லேலூயா. என்னடா அவங்க வீட்டவே சொல்கிறாங்கன்னு யோசிச்சிடாதீங்க. ஞாபகத்துக்கு வர ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன்.
சாம் வந்து போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு, ஏஜி சர்ச்சுக்கு அவனை வந்து கீபோர்டு வாசிக்கிறக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கு அனுப்புவாங்க ட்ரைனிங்காக. அப்போ அங்கே போயிருக்கும்போது அங்கே வந்து இன்னொரு தம்பி ஒர்ஷிப்பு, இவன் கீபோர்டு வாசிக்கணும்னு சொன்னாங்களாம். ஸோ இவன் அங்கே வாசித்து முடிச்சுட்டு மத்தியானம் அங்கே லஞ்ச் கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு 250 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்களாம். அவனுக்கு 250 கொடுத்தாங்களாம். அப்போ நான் சொன்னேன், சாம் குட்டி அதை பத்திரமா வெயி, நம்ம ஆலயத்தில் அதை காணிக்கையாக போடணும். அல்லேலூயா, ஆமே. உனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் சரிடா, நம்ம ஆலயத்தில் அது காணிக்க தான், ஆமேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொடுக்குற இருதயத்தை பெற்றோர்கள் நம்ம தான் பிள்ளைங்களுக்குள்ளே விதைக்கணும். ஆமேன், கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆமேன். அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, யாரோ ஒருத்தனுக்கு கிளாஸில் நல்லா படிக்க வரலையா, அவனுக்கு சொல்லி கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய மார்க்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆமே, அந்த மாதிரி அவங்கள மனசை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு பாருங்க. குறுகின மனசாவே வாழ மாட்டாங்க, பெரிய மனசோட வாழ்வாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சின்னதிலிருந்தே கொடுக்கணுங்கிற இருதயம் அவனுக்கு இருந்ததுனால கொடுக்கிற பொருளும் அவன் கரத்தில் இருந்தது. நான் சொல்லுகிறேன், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற இருதயம் முதல்ல வருதோ அவங்க கையில பொருள் வரும். ஆமேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 148:12 பாருங்களேன். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சங்கீதம் 148:12. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். துதிக்கிற இருதயம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும். ஆமேன். என்ன செஞ்சிருங்க, உங்க வீடுகளில் வர்ஷிப் சாங்ஸை போட்டு விடுங்க. ஆமேன். அவங்கள கூட சேர்ந்து பாட சொல்லுங்க. ஆமேன். பாட 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 ராகம் வந்துடும். ஆமேன். நல்லா பாடுவாங்க. எந்த அளவுக்கு நல்ல ஆண்டவர் ஆராதிச்சு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிற இருதயம் நம்ம பிள்ளைகளுக்குள் வரும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து 3 யோவான் 4 படிங்களேன். கடைசியா 3 யோவான் 4. என் பிள்ளைகள் எதுல நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எதுல நடக்கணும்? சத்தியத்தில் நடக்கிறாங்க. உங்களை பார்க்குறவங்க உங்கள் அண்டை வீட்டார் யாராக இருந்தாலும் சொல்லணும், என் பிள்ளைங்க எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பேரை சொல்லி அவங்க பேரை சொல்லணும், சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல், இந்த ஜெபம் வீண் போகாதுங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரங்கள் வீண் போகாது. இது தரையில் விழாது. இந்த ஜெப குறிப்பெல்லாம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு பாருங்க. ஆவியானவர் வல்லமையாய் 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 உங்க பிள்ளைகளை உருவாக்கி நடத்துவதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரீபா லாகா ரிகாபா ஷாபா பாபா பா ரீபே லந்துரியா கராபா ஷாபரா தலாபா. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவ மனுஷன் சிசிலி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்காக போனாராம். போன உடனே சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு, காட்டு வழியாக நடந்து வரணும். அப்போ ஏசப்பா வேத புத்தகத்தை நீதிமொழிகள் தனியாக, சங்கீதம் தனியாக, கொரிந்தியர் தனியாக அப்படி சின்ன சின்ன புத்தகங்களாக அடித்து வச்சிருக்கார். அப்போ பார்க்கும் பொழுது இவருக்கு அந்த காட்டு வழியாக நடந்து போகிறக்கு பயங்கர பயம் இருந்தாலும் போகிறாரு. தேவனை பற்றி சொல்லணுமேன்ட்டு போகும்போது ஒரு திருட்டு கும்பல் அவரை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த புக்கெல்லாம் ஒவ்வொன்றா எரிக்கிற, புக்கெல்லாம் என்ன செய்கிற, ஒவ்வொன்றா எரிக்கிற, இல்லைன்னா இங்கேருந்து நீ தப்ப முடியாது, உன்னை எரிச்சிருவோம் அப்படின்னாங்களாம். சரின்னு இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீதிமொழி சங்கீதம் 23 அதை எடுத்து அந்த திருடர்களுக்கெல்லாம் தலைவன் சொன்னானா, ஃபஸ்ட்டு என்ன செய்,
அந்த ஃபஸ்ட்டு புக் எதுன்னு கேட்டானா. அப்போ சொன்னாரா சங்கீதம் 23 படி அப்படின்னானா. சரின்னு அவர் படித்தாராம். சரி அதை அப்புறம் எரிச்சுக்கலாம், அங்கே தள்ளி வைன்ட்டாராம். அடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்தாராம், படினாராம், படித்தாராம். சரி இதையும் எரிக்க வேண்டாம், அந்த சைடு வை அப்படின்னாராம். இப்படி ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்து 1 கொரிந்தியர் 13 வரும்போது அந்த அன்பை பற்றின வசனங்கள் வந்த உடனே எரிக்கலாம்னு அவனுக்கு தோணுச்சான். ஆனாலும் சரி வேண்டாம், அந்த சைடு வை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 30-40 வருடங்கள் கழித்து ஒரு பெரிய தேவ மனுஷன் பிரசங்கிக்கிறார் அப்படிங்கிற செய்தி உலகறிய வருது. அப்போ வரும்பொழுது இந்த அந்த புத்தகங்களை அடித்து கொடுத்தவர் அந்த திருடங்கிட்ட மாட்டிக்கொண்டவர் அந்த ப்ரேயருக்கு போகலாம், அந்த மீட்டிங்கில் போய் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்பொழுது அந்த பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் இந்த திருடனுக்கு தலைவன். அல்லேலூயா. அவன் கத்தர் அந்த வசனங்கள் என்னாச்சான் அவருக்குள்ள அன்னைக்கு கிரியை செய்து திருட்டு தொழிலெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் எழும்பினேன்னு சொல்லி சாட்சி சொன்னாராம். அந்த மாதிரி சொல்லப்படுகிற வசனங்கள், கேட்கிற வார்த்தைகள் எதுவுமே வீண் போகாது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக பலனை கொண்டு வரும். நீங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக செபித்திருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் இதை ஒரு சின்ன பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நாங்கள் கொடுக்கறக்கு விரும்புகிறோம். நீங்கள் தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவார். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம், கேள்வி பதிலை கேட்கலாம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆமென்.